Hi friends, Unlock Your Love எபிசோட் 2 பார்ட் 4. அவங்க ஸ்கூட்டியில் கொண்டு வந்து விட்டுட்டு அவங்களுடைய ஹெல்மெட்டை அவங்க ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் அவங்களுக்கு ரிமூவ் பண்ண கஷ்டமாக இருக்குது. இரு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லவ் தான் ரிமூவ் பண்ணுறாங்க. பண்ணி விட்டுட்டு ஹெல்மெட் எடுக்கும் போது அவங்க ஹேர்லாம் கொஞ்சம் இதாகிடுது. அதையும் லவ் சின்ன பசங்களுக்கு சரி பண்ணுற மாதிரி சரி பண்ணுறாங்க. அது ரெயினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு நிற்கிறாங்க. ஏன்னா அவங்கள யாருமே கேர் பண்ணிக்கிட்டது இல்லை இல்லையா, அவங்கள ஒரு ஆள் கேர் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி நிற்கிறாங்க. சரி நீ வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடு, நல்லா போரை இழுத்து போத்திட்டு தூங்கு, மார்னிங் மீட் பண்ணலான்னு சொல்லி லவ் சொல்கிறாங்க. அதுக்கு ரெயின் சரி நீயும் சேஃபாக வீட்டுக்கு போயிட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரெயின் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. லவ்வும் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா லவ் தான் இப்படி இருக்காங்கன்னா அவங்க அம்மா அதை தாண்டி கிரேசியாக இருக்காங்க. எப்படின்னா ஒரு அம்மா பொண்ணு பேசுகிற மாதிரியே இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டு பேசிக்கிற மாதிரி. என்னாச்சு உனக்கு இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கே, சிரிச்சுக்கிட்டே இருக்கே, என்னாச்சுன்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க அம்மா கேட்குறாங்க. சரி நீ என்கிட்ட பொய் சொல்கிறேன்னு தெரியுது, அந்த பையன் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலி பையன்னு சொல்ல மாட்டாங்க, அது யாருன்னு சொல்லி கேட்பாங்க. அம்மா நீங்கள் என்னோடய அம்மா, நான் உங்களோட பொண்ணு, அதை மறந்துடாதீங்கிறாங்க. அம்மா நான் மறந்தே போயிட்டேன் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறத. சரி பரவாயில்ல, இன்றைக்கி என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஆளை பற்றி சொல்லுன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க ரொம்ப சென்சிட்டிவ், கோபமாக இருப்பாங்க, சேடாக இருப்பாங்க, பட் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவங்க லைஃப்பில் நிறைய ட்ராஜிக் நடந்துருச்சு, அதனால் அவங்க அப்படி இருக்காங்க. அதனால் என்னால் அவங்கள லவ் பண்ண வைக்க முடியுமான்னு தெரியல, ஒரு வேளை நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா இன்னும் கொஞ்சம் அட்வைஸும் பண்ணுறாங்க. அப்படிலாம் நீ ஏன் லவ் நினைக்கிற, உன்னுடைய அன்பை நீ எவ்வளோ அதிகமாக கொடுக்க முடியுமோ கொடு, அதில் மயங்காத ஆளே இருக்க முடியாது. உன்னோட எஃபோர்ட் எவ்வளோங்கிறத பொறுத்து தான் அவங்க உனக்கு கிடைப்பாங்களா மாட்டாங்களானுங்கிறத முடிவு பண்ண முடியும். ஸோ உன்னோட எஃபோர்ட்டை நீ கொஞ்சம் அதிகமாக போடு. நீ டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவேன்னு நீ ஒரு நாளும் கவலைப்படாது, அப்போல்லாம் ஒன்றும் நடக்காது, உனக்கு எல்லாமே நல்லதாக தான்டா நடக்கும்னு சொல்லி நிறையா அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு ஆளை கரெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க பொண்ணுக்கே அட்வைஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபேமிலியாக தான் இருக்காங்க அவங்க எல்லாருமே. ஒரு கலக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹைஃபை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் லவ் எப்பவும் பண்ணுற மாதிரி அவங்க ஃபோனில் ஒரு போஸ்ட்டை ஒன்று போட்டுடுறாங்க. அவங்க சாப்பிடும் போது எடுத்தாங்க இல்லையா, அந்த போஸ்ட்டை போட்டு இன்றைக்கி நான் ஒருத்தவங்க கூட ஸ்பெஷலாக சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதோட அவங்க ஜாலியாக படுத்துக்கிறாங்க. அதோட இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.